வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தெய்வங்களுக்கே உரிய மாதம்னு சொல்லக்கூடியது தான் ஆடி மாதம். சிவபெருமான் சக்தியோடு இணையக்கூடிய காலம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலங்களில் உங்கள் மனசில் தெய்வீக சிந்தனைங்கிறது இந்த காலத்தில் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டமும் கூடவே அதிகரிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செயல்பட்டால் அற்புதமான காலகட்டமாக மாற்றிக்க முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பலனை பெறுவீங்கிறத சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். தனுசு ராசி நட்சத்திரங்களாக பார்க்கப்படுறது மூலம் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்திராடம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசிகளில் ஒரு உபராசி. பொன்னிறம் மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசின்னு சொல்லுவாங்க. தனக்காரகன் குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி நீங்கள் எப்பயுமே ஓட மாட்டீங்க. ஏன்னா பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைக்க கொடுங்க. நட்புக்கும் குணத்துக்கும் அதிக மரியாதை தருவீங்க. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, உங்களை அவமாரி எதை செஞ்சுட்டா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். கள்ளங்காப்படி இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழகுவாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரமாக இருப்பாங்க. கூர்மையான மூக்கு, கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க. பெரும்பாலும் நல்ல உயரத்தில் அமைஞ்சிருந்தாலும் நடக்கிறப்ப சரி நிற்கிறப்ப சரி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க. பேசுகிறப்ப இவங்க பேசுறது சாதாரணமாக இருந்தாலும் சத்தமாக பேசுகிற மாதிரியும் மற்றவங்க பார்வைக்கு இவங்க கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் கோபம் வந்துட்டாவே இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது சத்தமாகவே தான் இருக்கும். தனுசு ராசிக்கு அதிபதியாக குரு இருக்கிறதால எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். நீங்கள் சரியாக முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே உங்கள் வாழ்வுங்கிறது அற்புதமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் சில நேரங்களில் முன்னோர் வழிபாடு செய்ய தவறக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு சில போராட்டங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். முன்னோர் வழிபாடு மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே கள்ளங்கபடி இல்லாமல் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட நயமாக பேசினா, அதாவது அன்பாக பேசினா எதையுமே சாதிச்சுக்க முடியும். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை இது எல்லாமே உங்ககிட்ட நிறைஞ்சிருக்குது. அதே மாதிரி சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைஞ்சிட்டா மட்டும்தான் பல வகையிலும் பிரச்சனை. ஏன்னா தனுசு ராசி அன்புகள் எப்போதுமே கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பாங்க. எதையுமே இது அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கிறதாலேயே சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவு ஏற்பட்டுருது. தனுசு ராசி அன்புகள் தன்னோட துணையை தாயை மாதிரி பார்க்கக்கூடிய குணங்கிறது அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் உங்கள் அன்புக்குரியவங்க தானேங்கிற போக்கில் அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க. இதனால தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை சச்சரவுலாம் ஏற்பட்டுகிட்டே வருது. இருந்தாலும் தனுசு ராசி அன்புகள் ஒரு நியாயவாதிகள், நேர்மை தவறாதவங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கு எப்போதுமே உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டாவே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கிறது கிடைக்கும். தனுசு ராசின்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான ராசி. நீங்கள் எப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு தான் செயல்படுவீங்க. அதாவது எதிர்காலத்தை முன்னாடியே நீங்கள் யோசிக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும். இதனாலேயே பல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னன்னா சோம்பேறித்தனம் தான். அதை விட்டுட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டாவே உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். தாய் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த காரமான உணவுலாம் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த உணவு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் அசைவ பிரியர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். கள்ளங்கோமடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பழக்கக்கூடிய குணமும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறேன்னு போய் பல சிக்கல்களை மாட்டிக்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களால் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. மற்றவங்களுக்கு உதவுப்படி தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறீங்களே தவிர உங்களால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால தான் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நண்பர்கள் உங்களுக்கு நேராளமாக இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் நண்பர் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்பட்டுவாங்க. சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை இருக்கிறதால உங்கள் வாழ்வு அற்புதமாகவே அமையும். பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும், அதே மாதிரி திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தந்துட்டு வரதும், சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரப்போகுது. தொடர்ந்து ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். தனுசு ராசி அன்புகள் இது வரைக்குமே தாய் வழியில் ஏதாவது ஒரு செலவோ பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, வீடு கடன் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி வாகனத்தில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு அதை சரி செய்ய முடியாத சூழ்நிலை. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய யோகம், நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த மாதம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய வருடம் முழுவதுமே தனுசு ராசி அன்புகளுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க. இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு அற்புதம் தான்.
தனுசு ராசி அன்புகள் இது வரைக்குமே நேரத்தை வீணடிக்கிறதால நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதை நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதை அறிஞ்சு செயல்பட்டாவே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காலமும் சாதகம் தான். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதங்களில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது, நட்சத்திர ரீதியாக நீங்கள் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல ஒரு தெய்வீக சிந்தனைங்கிறது உங்களுக்கு உண்டாகும். இதனால ஒரு நிம்மதி, ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு அமைதி, ஒரு இன்பமான சூழ்நிலை இது எல்லாமே கிடைக்க போகுது. ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்ட மாசம் தான் சொல்லலாம். உங்க நட்சத்திரநாதன் கேது கேந்திரம் பலம் பெற்றிருக்கிறாங்க. இது ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நிலை ராசநாதன் குருவோட 5ஆம் பார்வை இருக்கிறதால செய்யற தொழில ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே விலகும். வியாபாரிகளுக்கு கூட இது அற்புதமான காலம்தான். நீங்கள் வேலை செய்ய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் எதிர்பார்க்க இடத்துல இடமாற்றம் கிடைக்கிறதோட ஒரு சிலருக்கு புதுசாக பொறுப்பு வந்து சேரும். அதை திறமையை செஞ்சு பல வகையிலையும் பாராட்ட பெறுவீங்க. குரு பகவானோட பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்கிறதால வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. கூடவே கொஞ்சம் இதனால செலவும் ஏற்படலாம். அதனால எப்போதும் சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருந்தா சிறப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்து நடக்கும். தன குடும்ப ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் இனி படிப்படியான ஒரு நிம்மதியான சூழ்நிலை உணர போறீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒரு அந்யோன்யம் பிறக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய காலகட்டம். தொடர்ந்து நீங்கள் துணையோட வழியில் கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிச்சிட்டு வரதும், பேச்சில் இனிமையோடு நீங்கள் செயல்படுறது நல்லது. தொழிலில் வரக்கூடிய காலங்களில் லாபம் உண்டாகும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் மாசத்தோட பின்பகுதியில் 6ஆம் இடத்து குருவோட இணைஞ்சு சஞ்சாரிக்கிறது நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலம்தான். இது வரைக்குமே உடல் பாதிப்பு பல வகையில் ஏற்பட்டிருக்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். உஷ்ணப்பர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவதப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி மனசுல இந்த காலத்துல தேவையில்லாத ஆசையுமே தோன்றத்தான் செய்யும். ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க. அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டும் நீங்க கொஞ்சம் செயல்படுத்துறது நல்லது. வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான அடித்தளம் இருக்கிறதால இந்த நேரங்களில் நீங்க தேவையில்லாத ஆசைப்படுறது, அதுக்காக தேவையில்லாத கடன் வாங்குறது இதெல்லாமே தவிர்த்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் படிப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பல வகையில் வெற்றி கிடைக்குங்கிறதால இந்த காலத்திலிருந்து நீங்கள் சரியான கவனம் எடுத்துகிட்டு வர்றது சிறப்பு. செல்வ விநாயகரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து தரும். அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆடி மாதம் பல வகையில் நன்மை தான் கொண்டு வந்து தரப்போகுது. ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியாதி செவ்வாய் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய குருவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் தான் கொண்டு வந்து தரும். எதிர்களால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாமே இனி படிப்படியாக நீங்கும். உங்கள் திறமை அட்டகாசமாக வெளிப்பட போகுது. போட்டியாளர்கள் கூட இனி உங்களை கண்டு விலகிதான் போவாங்க. உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வழக்கு மாதிரியான விஷயம் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான். குடும்பத்தில் அடுத்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கரனோட சஞ்சாரங்கிறது மனசில் இனி மகிழ்ச்சியை தான் கொண்டு வந்து தரும். வாழ்க்கை துணையோடைய ஒரு இணக்கமான சூழ்நிலை இனி உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை அற்புதமாக அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலத்தில் வரும். சூரியனால் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை, உடல்நிலையில் ஒரு பின்னடைவு, உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடின்னு ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கக்கூடிய காலம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் அரசு வழியில் ஏதாவது நெருக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. தொழிலில் இருந்தாலுமே லாபங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும். இந்த காலத்தில் எதையுமே குழம்பாதீங்க. நிதானமாக ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் முடியும். அதே மாதிரி குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் இந்த ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுது. அதே மாதிரி லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை நீங்கள் தவறாமல் கடைபிடிச்சிட்டு வாங்க. உங்கள் வாழ்வு வளமாக மாறும். உத்திராடம் ஒன்னாபாதம் உடையவங்களுக்கு, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெற்றுக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் சில நேரங்களில் தட தாமதங்கிறது ஏற்படலாம். தேவையில்லாத பிரச்சனை உண்டாகலாங்கிறதால கொஞ்சம் பணி விஷயத்தில் எச்சரிக்கையாகவே செயல்பட்டு வாங்க. அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க வேலையில் திடீர்னு ஒரு நெருக்கடி எல்லாமே ஏற்படும். தொடர்ந்து கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் சட்ட ரீதியாக நீங்கள் சிக்கல் சந்திக்குங்கிறதால இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பலனை கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறது எல்லாத்துலேயுமே சமாளிக்கக்கூடிய நிலைமை கூடவே கொண்டு வந்து தரும். அதனால் கவலையை விடுங்க. எப்போதுமே எச்சரிக்கையாகவும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டாவே எந்த பாதிப்புமே ஏற்படாது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப்போ பலம் இழந்து தான் போவாங்க.
வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போட்டி எல்லாமே இனி விலகி போகும். வழக்கு விவகாரம் இருந்தால் கூட அது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை எல்லாமே ஏற்படும். தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்பட்டு வாங்க, எல்லா வகையிலும் நீங்கள் சாதிக்க முடியும். ராசநாதன் குருவோட பார்வை தொழிலில் கொஞ்சம் செலவு உண்டாக வைக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். புதுசாக சொத்து சேர்க்கை, வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், வரவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பாராத செலவு உண்டாகுங்கிறதால எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கூடவே கிடைக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அதிலிருந்து உங்களால் எளிதாக விடுபட முடியும். அதனால் நம்பிக்கையை தளர விடாதீங்க. நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். ஏன்னா மற்றவங்களை நம்பி எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. நீங்களே அதை முன்ன நின்று செய்கிறது நல்லது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் தொடர்ந்து கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. அதிகாலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பல வகையிலையும் நன்மை உண்டாகும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க. இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு பல வகையில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வு அற்புதமாக மாறும். நன்றி நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்கள், மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.